இன்று நம்முடைய பங்கேற்பாளர்களுக்காக ஏதோ விசித்திரமானது காத்திருக்கிறது போலிருக்கிறது. யாரோ அதை கடினமாக்க முயற்சித்திருக்கிறார்கள். கீகளை பெற நீங்கள் பணிகளை பூர்த்தி செய்ய வேண்டும். யாராவது எங்களை வெளியே விடுங்கள். ஏதோ இருக்கிறது. எத்தனை பூட்டுக்கள் இருக்கின்றன பாருங்கள். அதை எப்படி திறப்பது? இந்த எது பார்ப்போம். வாவ், ஏன் இந்த இடத்துல ஒரு திட்டு தொங்கிக் கொண்டிருக்கிறது? அந்த கயிறு ஏன்? எனக்கு எதுவும் புரியவில்லை. பார்ப்போம். 3 என கூறும்போது நாம் கயிறை இழுப்போம். 1 2 3. வாருங்கள். கேட், இது எவ்வளவு கடினமாக இருக்கிறது. இது என்னவாக இருக்க முடியும்? ஓ ஓ இல்லை, நான் இப்போது யதார்த்தமாக மாசேறிவிட்டேன். ஓ இல்லை, இது நேராக எண்ணின் மேல் ஊர் வாருகிறது. ஏதேனும் வேடிக்கையாக இல்லை மேரி. ஆனால் நியாயமாக சொல்லும்போது இது சாக்லேட், முழு வாளி சாக்லேட். ஹே, ஓ, எனக்கும் சுவைக்க இஜாசா கொடுங்க. அவ்வளவு வேகமாக அல்ல. நீ எப்போது கயிற்றை இழுத்தாயோ அது வரையில் அல்ல. ஓ சரி, இதை பற்றி முழுவதும் மறந்துவிட்டேன். ஓ, இது நிச்சயமாக சாக்லேட் இல்லை, ஆனாலும் ஏதோ குப்பை. இவற்றெல்லாம் கூழ் முட்டைகள். என்ன ஒரு பயம். நாம் அதிர்ஷ்டமற்றவர்கள் மேரி. ஓ, கீழே பாருங்கள். இதனை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அது எதற்காகவோ எனக்கு தெரிகிறது. நாங்கள் அதை பூட்டின் உள்ளே செருகி திருப்பி. ஹூரே, நாம் பூட்டையை திறந்து விட்டோம். உன் அணைவுக்கு நாங்கள் தேவையில்லை. மற்றொரு வெடிப்பு. என்ன வார்டு சன்ஸ்டி காரிஸ் ஃபேட்டி. என்ன உள்ளது? என்ன உள்ளது? டபுள் காம்பிள்ஸ். இந்த முறை நீதான் முதலாளி. எப்படி முடியும்? நீதான் முதலாளி. உன் குரல் கேக்குறேன். உன் குரல் கேக்குறேன். குழந்தை மாதிரி நடக்கிற. என்ன மிருகம். அதை குடிக்க விருப்பம் இல்லை. சரி, ஒன்றும் வெளி நீச்சல். இது தர்பூசணி ஸ்மூத்தி. சுவையாக இருக்கிறது. உன்னுடைய ஸ்மூத்தியை நான் சாப்பிடலாமா? இல்ல, இது எனது பானம். எனக்கு ஒரு யோசனை உள்ளது. நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாய் மேரி? என் ஸ்மூத்தியில் இருந்து உனது ஸ்ட்ராவை எடுத்துக்கொள். நீ உன் பானத்தை பருகுவது நல்லது. நான் என் வினை அனுபவிப்பேன். என்ன அருமை. ஹே, என்னக்காக காத்திருக்கிறாய்? என் ஸ்மூத்தியில் போதிய சாவி இல்லை. ஆகவே நீ உன்னொன்றை அடக்க வேண்டும். என்ன பிரமிக்க வைக்கும் ஓரால். எவ்வளவு அருவருப்பாக உள்ளது. இது மிகவும் அச்சுறுத்தும். ஓ, நான் ஏதோ கண்டுபிடித்தேன் என்று நினைக்கிறேன். சில எண்ணிகள் இருக்கின்றன, ஆனால் நம்ம அவற்றை என்ன செய்வது? எனக்கு ஒரு யோசனை வந்தது. செல்லலாம். எனக்கு எண்ணிக்கைகள் உள்ள காகித துண்டு. ஆக சரி, பாப்போம். 3 2 1. மூட்டை திறந்து விட்டது. எளிதாக நடந்தது. நீங்கள் ஒரு கிளாம் ராணி. ஓ 10. நான் இந்த முறை என்ன வீணாகிறது? வாவ், அது என்ன? உள்ள என்ன இருக்கின்றது? நான் முதல்வர். வாருங்கள். வாவ், இது எவ்வளவு நகைச்சுவையாக, அதிர்ஷ்டம், எவ்வளவு சுவையாகவும் இருக்கிறது. ஹூம், நான் அழுத்தமாக ஒன்று கூறுகிறேன். நீ என்ன செய்யற? அது என் கம்மீப்கரடி. சரி, அது சரிதான். நான் இப்போதே அந்த பத்திர பெட்டியையும் தேர்வு செய்வேன். கேமரா, இது சாக்லேட் மணக்கிறது. திடீரென என் பார்வை மறைந்தது. என் கரடி என்ன ஆச்சு? இது சாக்லேட்டாக மாறிவிட்டது. எனக்கு சாக்லேட் பிடிக்கும். இது விட என்ன சிறந்தது இருக்க முடியும்? அது சேற்றுவோமா? எவ்வளவு சுவையாக இருக்கிறது மேரி. எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். அதுதான் சரி. என்னிடத்தில் மந்திர கேமரா உள்ளது. இதன் மூலம் எல்லாவற்றையும் சாக்லேட்டாக மாற்றுவேன். பார்க்கலாம். நான் கேமரா எடுக்கிறேன். ஒரு நல்ல கோணத்தை கண்டுபிடிக்கிறேன். கோழி மெழுகு அடங்கியதை சாக்லேட்டாக மாற்றி இருக்கிறோம். அதுதான் என்னை தேவையானது. எஸ், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நிறுத்த முடியாது. இங்கே சீக்ரெட் கீ கிடைத்தது. பூட்டையை திறக்க போவோம். சாவியை போடுங்கள், அதை திருப்புங்கள் மற்றும் ஆம், நாங்கள் இன்னொரு பூட்டையும் திறந்தோம். உன்னை பாராட்ட வரேன். ஓஃப், இப்போது என்ன இருக்கும்? அங்கே என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். இந்த பெரிய பெட்டியும் இதற்கு யார் செல்லுவார்கள்? எண்ணி பார்ப்போம். 1 2 3. என்னுடைய செருப்பை அமைத்து விடவும். இல்லை, நீதான். ஹஹா, கண்டிப்பாக ஏதோ அருவருப்பானது இருக்கும். சரி, தொடங்கலாம். இது என்ன? எனக்கு புரியவில்லை. என் விரலால் அதை குத்தி பார்க்கிறேன். உள்ளே விசை இருக்கிறது, ஆனால் இது என்ன என எனக்கு தெரியவில்லை. அதன் மண்டலங்களை உடைத்து விசையை எடுக்க வேண்டும். ஆனால் அது எளிதல்ல. துண்டுகள் என் கைகளில் பிழிந்து செல்கின்றன. இன்னும் கொஞ்சம் மற்றும் வாங்க, சாவி இங்க. இதை கொடு. என்ன? பின்னர் விசையை செலுத்தி திருப்பி நாம் முடித்து விட்டோம். ஆம், நீங்கள் ஏன் இவ்வளவு பதற்றத்துடன் இருக்கிறீர்கள் என எனக்கு புரியவில்லை. நல்லது. அதென்ன?
சென்று பார்ப்போம். மீண்டும் ஒரு பானமா? நான் விரும்பவில்லை. கடந்த முறை எனக்கு அதிர்ஷ்டம் இல்லாதது. என்னை மறுக்காதே மாறி. நான் தொடங்குகிறேன். ஸ்ட்ராபெரி காக்டெயில் எப்படி ருசியானது. ஆம், நான் அதை சுவைக்கலாமா? ஆஹா, நான் மிகவும் அருவருப்பான ஒன்றை பெற்றேன். உங்களுக்கு ருசியானதாக ஏதாவது கிடைக்கிறது? ஏய், நின்றுவிடு. இது ஒரு அருவருப்பானது. என்னிடம் பொய் சொல்ல முடியுமா? மன்னிக்கவும், நம்பிக்கை. ஆனால் நான் அவ்வாறு செய்ய வேண்டும். உன் அருவருப்பான பானத்தை சுவைத்து மகிழ்வாயாக. நான் எனது பானத்தை முடித்து விடுவேன். எவ்வளவு ருசியாக இருந்தது. நின்னிடம் சாவி இருக்கின்றதா? ஓ இல்ல, அதை வேண்டாது. நான் இதையெல்லாம் குடிக்கணும். ஆனால் எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நான் ஒரு சாக்லேட் காக்டெயில் குடிக்கப் போகிறேன். இது வேலை செய்ததா என நான் இப்போது பார்க்கிறேன். இப்போது எனக்கு ஒரு சாக்லேட் காக்டெயில் கிடைச்சது. எவ்வளவு சுவையாக உள்ளது. நான் கடைசி சொட்டு வரை அதை குடிப்பேன். அஃப்து சொட்டிக் கொண்டிருந்தது. எனவே திடீரென மறந்து விட்டேன். விழுங்கி விட்டேன். எடுத்துக்கொள் கேட். நான் தொட மாட்டேன். உனக்கு வேண்டியபடி. அப்படியா? மற்றொரு பூட்டு. திறக்க கீவை செருகு. கேட் தன் காதுகளை மூடிக்கொள்ள வேண்டும். மேலானது மற்றொரு பெட்டியா? இந்த முறை என்ன இல்லாம சாப்பிடுங்கள். நம் எல்லாற்றையும் செய்ய வேண்டும். காகித கிளிப்பி. நான் உங்கள் பேப்பரை வெட்டுகிறேன். தொட. இதனாலே மென்மையானதும் மிருதுவானதும் எதையாவது இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆனால் இது கேவலமாகவும் அசைவதுமானதாகவும் உள்ளது. நான் ராஜாவை பார்க்க விருப்பமில்லை. வாருங்கள். இல்லை, அது நியாயமில்லை. நாமே ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும். என்னுடைய பணி குறித்த எண்ணம் உண்டு. இல்லை. ஓ யோசி. என்னை நானே என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். சரி, இப்போது நாம் எல்லாவற்றையும் சரி செய்ய போகிறோம். பாருங்கள், இப்போது பறவை பறக்க போகிறது. பாருங்கள் என்ன நடக்கிறது. அதிர்ச்சியூட்டும் அமைப்பு. இது சூடாகிறது. அவைகளை முயற்சி செய்து பார்ப்போம். அவை மிகவும் சுவையானவை. ஒன்று போதுமானதாக இல்ல. பறந்து. ஒன்று எனக்கு. வாவ். இரண்டு. இந்த பின் தொடர்பவர்கள் சொக்கலேட் புழுக்களை பார். இது எவ்வளவு சுவையா இருக்குது. இருக்கிறது. நான் நினைக்கிறேன் நாங்கள் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டோம். வேற ஏதாவது இருக்கிறதா? ஆம், இவை எண்கள். அது பூட்டு குறியீடு. சீக்கிரம். கேட் 6 6 6 6 மற்றும் அது வேலை செய்தது. மற்றொரு லக்கை அகற்றப்பட்டது. ஓ, நமக்கு மற்ற பூட்டுகளும் உள்ளன. அங்கே என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். இது பெரிய அலமாரி. என்ன என்னை சேர்த்து திட்டம் இருக்கிறது. நாம சமமாக பெறலாம். அப்படியா? எதற்கு மீண்டும் நான்? உள்ளே என்ன இருக்கிறதோ என்று ஆச்சரியமாக இருக்கிறது. யாராவது உள்ளனரா? ஆம், சரி, நான் உள்ள வருகிறேன். இது என்ன? இருங்கள். எவ்வளவு கற்கண்டு. மேன், எவ்வளவு ருசியானது இது. நானும் நிறைய கற்கண்டு வேண்டும். இது கற்கண்டு அல்ல. எனக்கு ஒரு அவசரத்தில் இருந்தேன் என நினைக்கிறேன். கேட்சப் பூசப்பட்டு உள்ளது. நீங்கள் ஹாட் டாக் போல இருக்கிறீர்கள். மஸ்டர்ட் சேர்க்கலாமா? மிக நகைச்சுவையாக உள்ளது. கேட், கடைசியை திறக்கவும். நீ ரைட். அவ்வளோதான். கடைசி திறவுகோல். இந்தா, நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம். ஹூரை! வாவ், நம்மால் இறுதியில் வெளியே வர முடியும். வாங்க போகலாம். சரி, இந்த அறையிலிருந்து வெளியேற நேரமாயிற்று. திறவுகோலை நுழைத்து திருப்பி பூட்டு நீக்கப்பட்டது. நாங்கள் வெளியேறினோம். வாங்க. Survival anniversaries. Son thriller falls so 12 rounds. Partner channel subscribe பண்ணுங்க. Free will search from Instagram. என்னிடம் ஒரு டிக்கெட் உள்ளது. சிறப்பு. நீங்கள் உள்ளே செல்லலாம். நான் அதை பரிசோதிக்க வேண்டாம். அங்க ஒரு சை. உன் பொம்மைய கொடு. உள்ளே ஏதாவது இருக்கிறதா? மிட்டாய் மனம் வந்துவிட்டது. ஓ, இப்போது கேடி மைக்கை கடந்து செல்ல முடியும். இதை பறிமுதல் செய்கிறேன். அழுதுவிட வேண்டிய அவசியமில்லை. நீங்க தொடங்க செஞ்சிருக்கணும். அதை பற்றி முன்பு நினைத்தேன். மிகவும் சிறந்தது. உங்கள் செல்லலாம். அம்மா, நான் உள்ள போகலாமா? ஒரு நிமிஷம். ஓ, அதான் காத்துரு. சந்தேகமாக இருக்கிறது. இந்த பேக்கை பார்ப்பேன். ஓ, ஒரு கையுறை. நீங்கள் யார்?
மன்னிக்கவும் மன்னிக்கவும். ஓ ஓ ஃபயர். எனக்கு ஸ்மார்ட் டிக்கெட் கிடைத்தது. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன இந்த பொம்மையின் உள்ளேதான். நிறுத்து, நீ எல்லாத்தையும் கெடுத்து போன. அடப்பாவி, இதோ. என்ன என் பொம்மையெல்லாம் கிழிஞ்சிட்டது. மன்னிக்கவும். உனது பொம்மையை நான் சரி செய்கிறேன். அதுவே நல்லது. இது என்ன செய்த? மிகவும் பிடிச்ச சந்தோஷம். இப்போ இங்கே சில சீட்டோ பை பை. செய்து உள்ள வாருங்கள். மிகவும் நன்றி. வணக்கம், இதோ என் டிக்கெட். 2 நிமிஷம். கோகா கோலாவா? இல்ல, உங்களை உள்ள விட மாட்டேன். இயல்பு இல்லை, அது நியாயமானதல்ல. நான் இப்போ தீங்கலாமா? அப்போ எல்லா கவனமும் என் மேல். ஓ மாலே, மூத்த வயதினர் வர அனுமதிக்க முட்டாள்தனமான தொடுகிறேன் பாட்டி. இல்ல சரி, இத பாருங்க பீப். இந்த பாட்டி செய்யக்கூடியத பாரு. பையா, ஹலோதுங்க. ஹாய். இது பாதுகாப்பிற்கு எதிரான ஒரு தாக்குதல். அது அருவருப்பானது. பார்ப்பதற்கு ஒரு மகிழ்ச்சி லக்கி. அவர்கள் அவங்க என்னோடு வா. நாம் அதிகளவிலான நல்வாழ்வு கொடைகளை பெறுவோம். திரைப்படத்தில் ஒரு பை, அதை விட எது மேல் இருக்க முடியும்? நான் ஒப்புக்கொள்கிறேன். நான் உற்சாகமா இருக்கேன். எனக்கு சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு சுவையானவ. இந்த படத்துக்கு போதுங்கிற விஷயங்கள் இருக்கின்றன. எனக்கு அந்த பெண்களை குடி. ஆமாம், அவிடில் கேட்டர் மற்றும் எல்லாவற்றும் ஓய்யுங்கள். எல்லோரும் ஓடி விடுவார்கள். எப்பயும் நான் சினிமாவுக்கு போகலாம். மூத்த யோசனை. ஓ நீதான் போயிட்டு. க்ரோஜஸ் இங்கே. அவங்க பெருசு. ஓ போயிட்டு க்ரோஜஸ். என்ன ஒரு போர். உண்மைதான். நீங்களும் உதவலாம். தேர்ந்த அமைதியாயிருங்கள். நான் புழுக்களை நீக்குகிறேன். எனக்கென ஒரு சிறப்பு மருந்து இருக்கிறது. அது இந்த விசாயிருக்கு. அதனால் கொனாசியஸ். சூப்பர். இப்போ ஒரு படம் பார்க்கலாம். அது ஒரு ஜீனியஸ் ஐடியா. ஆமாம், கண்டிப்பாக என் எதிர்பார்த்த உணவுகளுடன் ஒரு சினிமா பார்ப்பேன். அருமை. எல்லோரும் சௌக்கியமா? நிறுத்துங்க. யாரும் என்ன ஸ்னேக் சாப்பிடுவதை காணக்கூடாது. கிரிக்கு பொறியாளர் சிப்பா. ஹலோ, உங்களே சீட்டுகள். சரியா? ஓலாலையின் பிரச்சனை இல்ல. சரியா? Bill. ஆனால் நான் அதை குற்றமற்றவன். புரிந்துகொட எல்லாவற்றுக்கும் நன்றி. ஆமா. உங்கள் பல்லூன்களை உடைப்பது. ஓ மாணிக்கம். அதான் I inkek iketer. Inger ayer idachim versiono. Inarverki unins பாதிக்கப்பட்டுள்ளதன். ஓ, மிக்க மன்னிப்பு. நீங்கள் சென்று விடலாம். மாண்டி, நாங்கள் செய்துவிட்டோம். நாங்கள் சினிமாவில் இருக்கிறோம். கேப்டன் கூட்டீஸ் வெளியே. இதெல்லாம் கர்சர். நாமும் குடிக்கலாம். ஸ்ப்ரைட் மற்றும் கோ கவனத்தில் கொள்ளவும். இருக்காது. நான் இதனை இந்த ஸ்டாச்சு பார்ட்டிலில் வைக்கிறேன். இது ஐவி போல இருக்கும். வணக்கம். கொயகிரிங்கிறது. ஹே நண்பர்களே, மிகச் சிரிப்பான வீடியோக்களை முதலில் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.
நம்முடையது உங்களை பார்ப்போம். உனக்கு என்ன வேண்டும்? வாவ், இது ரொம்ப ருசியா இருக்கிறது. இது உன் மிகச்சிறந்த யோசனை, பிரிட்னி. எனக்கு தோணியது, நான் குற்றவாளிகளை கண்டுபிடித்தேன். உங்களோட பகிர வேண்டுமா? ஹலோ, உன்னை கண்டுபிடித்தேன். சரி, போச்சு. உடனே பிடித்துக் கொள்ளவும். நான் டிக்கெட்கள் வாங்குகிறேன். ஒரு நொடிக்கு போடு. குழந்தைகள். அருமை. ஆனால் நீ கோழியை கிடைக்க முடியாது. அவற்றை சாப்பிட வேண்டும். பெரியது, பெரியது. பாரு. ஓஹோ, பெண். ஹலோ இல்ல தண்ணீர். ஹலோ ஆமா. நம்ப முடியல. இது என்ன? நீங்கள் நடிக்கவில்லையே. யாச்சிக்காயிருங்க, ஃப்ராங்க்லி. அவர் எளியவன். இங்க பேய்படம் எடுக்கலாமா? சித்திரமாக்க முடியுமா? ஓ, நமஸ்காரம் திரு சாக். உறங்கு. ஆனால் என்கிட்ட கையாள்பு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு யோசனை எனக்கு வந்திருக்கு. என் எல்லா நல்லவற்றையும் தொப்பியில் வைக்கிறேன், என் முடிபாணியில் போல. காவலர் நிச்சயம் என்னை குளிக்க விடுவார். அடுத்து, அது உண்மை. புதுமையான சங்கிலியை சாக்லேட் நாணயங்களால், அனைத்து கவர் போலவும் இனிய மோதிரங்களால் உருவாக்குவேன். ஏய் நண்பரே, யோ, நான் ஒரு சூப்பர் ரேப்பர் பீட். இது முதல் முறையாக உன்னை பற்றி கேட்கிறேன். ப்ரோ, வாருங்கள். நீங்களும் எல்லா கிளப்புகளிலும் என்னை கேட்கலாம். எனக்கு ஒரு சீட்டோடு இருக்கிறது, அதை நிர்வகிக்க அனுமதிக்கவும். இது பீட் தன்னுடைய வணக்கம் நண்பர்களே. நான் என்னைச் பிடியாது, ஆனால் டீசலா. ஓ, இவைகள் ராப்பர்கள். யாத்திருது, நீ மைக்க மறந்துட்ட. இந்த இடைக்காலத்தில் நான் அதனை நிறைவேற்ற முடிந்தது. The Cotties. ருசியானது. அம்மா, பாஸ், இதை செய்யலாமா? நீங்கள் எங்களுடன் சில இனிப்பு பகிர்ந்து கொள்ளவா? நம்ப முடியவில்லை. ஹே ஹே, ஆஃப் கோர்ஸ், பெண்களே, எடுத்துக்கொள்ளுங்கள். ருசியானது. இதோ பல அளவிலானது. நானும் சிலவற்றை விரும்புகிறேன். மைக் யாரையும் கடக்க அனுமதிக்க மாட்டான். வணக்கம். வணக்கம், இதோ என் டிக்கெட். உளவாளியாக இருங்கள். எல்லாமா? ஆனா நான் உன்னை பார்க்கணும். எல்லாம் தெளிவு. எழுந்திரு, நீ போகலாம். இது என் டிக்கெட். நீ என்ன செய்கிறாய்? இந்த மலர்கள் எதனால் உருவாக்கப்பட்டதென்று நான் தெரிந்திருக்கிறேன். அருமை. இனிப்புகள் இல்லையா? எனது மலர் கொத்து திருப்பி கொடு. Marshmallows. இல்லை, நான் உள்ளே வர விரும்புகிறேன். நான் உங்கள் புஸ்தகத்தை சரிபார்க்க வேண்டும். ஓ, நான் இஷ்டப்படுகிறேன். அறிவிப்பு. நீங்கள் சினிமாவுக்கு செல்லலாம். ஒரே, நான் என் இனிப்பு பொருட்களுடன் சினிமாவிற்குள் செல்வதற்கு திறந்து விட்டேன். ஸ்டீவன் கார் எதுவும் புரிந்து கொள்ளவில்லை. எனக்கு என் புத்தகத்தில் சில சாக்லேடுகள் மற்றும் கிரேக்கர்கள் மற்றும் எனக்கு பிடித்த அனைத்தும் உள்ளது. எப்படி நான் சொன்னேன் பாருங்க. ஒரு கீசதை எடுத்தேன், மறுபடியும் வெற்றினேன். பின்னர் அதில் சாக்லேட்டுகளை நிரப்பினேன். சில கிராக்கர்கள் எடுத்தேன் மற்றும் இன்னொரு அருமையான யோசனையை பெற்றேன். பாருங்கள், எல்லாமே வேலை செய்தது. உங்களுக்கு செய்ய வேண்டியது எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுவதுதான். நண்பர்களே, என்ன டவும் வாழ்ச்சா உள்ளது. எல்லாம் முகமான படம். என்ன? ஹலோ, இதோ எனது டிக்கெட். அது என்ன? சுவர் கச்சைதானா? ஓ, நிற்க. நீ நிச்சயமாக அப்படித்தான் உள்ளே செல்லக்கூடாது. பாம். சரி, நான் திருப்தியாக இருக்கிறேன். போது நான் உள்ள வரலாமா? காலை வணக்கம். எனது எடுத்துக்கொள். நில்.
உன்னிடம் உணவு மற்றும் இனிப்புகள் இருக்கிறதா என பார்க்க வேண்டும். நீங்கள் நம்பிக்கையோட இருக்கிறீர்களா? நான் செய்தேன். நீங்கள் அதை என்ன கண்டுபிடிக்கலாம். நினைக்கிறாய்? நீர் போகலாம். ஹலோ, உங்களை பற்றி என்ன? ஓ, கேரியரில் யார் இருக்கிறார்கள்? இது எனது கெட்ட நாய் ரிச்சி. அவரை கலைக்கவே தேவையில்லை. நுழைய வாய்ந்தே திராப்பி உரணில் நாய்களே ஒரு கும்பல். நீவே சென்று பாருமாறு. என் கம்மிகள் இவ்வளவு சுவையா இருக்கிறது. ஹே ஹே நீங்களும் எங்களை கிளறவிக்க முடியுமா? அரிசியின் பியோலும் எனது அச்சியா மறைச்சு பாய்வதைங்க. நான் ஏற்கனவே ஏதோ யோசித்துட்டேன். நான் தயார் செய்யப்பட்ட டோனட்ஸ் எடுத்து விடுகிறேன். அவை மிகவும் இனிப்பானவை, ஆனால் போதுமான அளவு இனிப்பு இல்லை. அவற்றுக்கு சாக்லேட் போடுவோம். ஒரு வேலை செய்வோம். தயார். இந்த டோனட் வகைகள் என்ன? ஒரு நிமிடம் காத்திரு பாட்டி. இந்த சாக்லேட் உரைக்க வேண்டியது. அதை சூடாக்கி போடு. அருமை. இப்போது சாக்லேட் பூசப்பட்ட டோனட்கள். எனக்கு ஒரு சுவாரஸ்யம் வந்தது. பாட்டி, சூடாயிரு. இல்லை, என்னோட முடி. பாட்டி, நீங்கள் விக்ஸ் அணிந்திருக்கிறீர்கள் என்பதை நான் அறியவில்லை. ஓ வாங்க, இது பயிற்சியாக இருந்தது. கொஞ்சம் சிறு ரவைகள். ஆமாம். அரே, ஒரு ஷாட். சாந்தமாக இரு டேனி. அது ஒரு ஷாட்டுக்காக அல்ல, அதை எனக்கு சாக்லேட்டுக்கு தேவை. பெருமையானது. இப்போ நம்ம டிரான்ஸ்ட்ரை சாக்லேட்ல நிரப்ப போறோம். அவை மிகவும் சாகசமானதாக இருக்கும். ஓ ஆமாம், அற்புதம். அது டோனட்ஸுக்கும் இது செய்யறது. இப்பொழுது சிற்றுண்டிகளை தேவை. உண்மையில் நான் மாவு சர்க்கரை பயன்படுத்த போகிறேன். இது மிக சிறந்தது. அற்புதமாக மணக்கிறது. சோ நான் அனைத்து டோனட்டுகளையும் கூர விளக்கில் வைக்கிறேன். சரியானது. ஷேப், நீங்கள் என்ன உருவாக்கினீர்கள்? நான் ஏற்கனவே சாக்லேட் மாவை தயார் செய்து விட்டேன். அதை பியாத்தி இருக்கும் மூடுத. சரியானது. இப்ப கொஞ்சம் தீ சேர்ப்போம். இது அருமையாக மணக்கிறது. டோனட்டை அச்சிலிருந்து எடுத்து கொஞ்சம் நுட்டெல்லா ஊற்றுகிறேன். இது எந்த சாக்லேட் சிரபியும் அருமையாக இருக்கும். அழகா இருக்கு. அடுத்தது சிவப்பு ஸ்பிரிங்கிள்ஸ். இது ஏற்கனவே ருசியாக இருக்கும். அப்படியானால் நான் முடித்து விட்டேன். அதை முயற்சி செய்யுங்கள். எல்லாம் மிகவும் சுவையாக இருக்கிறது. இதற்கு முதலில் தொடங்க விரும்புகிறேன். இது மிக பெரியதாய் உள்ளது மற்றும் எனக்கென்று மட்டுமே. அஃபம், ருசியாக இருக்கிறது. இதுவா? அப்படின்னா எவ்வளவு அழகாக இருக்கிறது. சாக்லேட் வாசனை போல இருக்கிறது. ஓ, உள்ளே சாக்லேட் இருக்கிறது. மோசமல்ல. அது என்ன? என் படத்தில் உள்ளடை போன்ற டோனட்கள். அற்புதம். நன்றாக. யாரு ஜெயிக்க போறாங்க? சமையல்காரர். நீங்க செய்யற டோனட் தான் சிறந்தது. ஆம், நான் ஒரு வேலைக்காரர். வேற எப்படியாவது இருக்க முடியாது. இப்போது ஐஸ்கிரீம் வேண்டும். சீக்கிரம் செய். ஓ, என்கிட்ட ஒரு ஜார் நுடெல்லா இருக்கிறது. இதையுடன் ஐஸ்கிரீம் தயாரித்து பார்ப்போம். அனைவருக்கும் நுடெல்லா பிடிக்கும்.
ஷேக், இது விசித்திரமாக இருக்கிறது. அட, உங்களால் என்ன? நாங்கள் பால் மற்றும் எம்ஸ் சேர்க்க வேண்டும். அனைத்தையும் நுடல்லா கொண்ட ஜாரில் இடல். அடுத்தது கலக்குவதற்கு. அற்புதம். கூழ்மூடியை மூடுவது முடித்து அதை குளிர்சாதன பெட்டியிலே வைப்பதை தொடங்குகிறோம். கொஞ்சம் காத்திருக்க வேண்டும். பாட்டி, உங்களுக்கு எப்படி இருக்கிறது? பழங்களும் கனி வகைகளும் வைத்து ஐஸ்கிரீம் செய்கிறேன். அதை மிக்சியில் போடுகிறாள். நன்றாக உள்ளது. அடுத்ததாக மூடியை மூடுவதன் மூலமாக இதனை அனைத்தையும் கலக்கவும். ஓ, இது மிகவும் சக்தி வாய்ந்தது. பாட்டி, உங்களுக்கு உதவுகிறேன். நான் இதை ஒழித்துவிட வேண்டும். ஓ, நன்றி டேனி. பாருங்கள், இங்கே சென்றோம். எங்கள் கலவையை ஐஸ்கிரீம் ஆற்றில் வைக்கிறோம். அதை குளிரூட்டும் ஸ்ப்ரே கொண்டு உடனடி குளிரூட்டுகிறோம். அதில் குச்சிகளை வைப்பது அவிஸ்வசனியம். இது சுவையாக இருக்க போகிறது. எப்படியாயினும் ஐஸ்கிரீம் சாக்லேட்ல மூடப்பட வேண்டும். இந்த வண்ணமயமான பாறைகளை பயன்படுத்துவோம். அற்றே recruit எவ்விதமான carrots you're spraying. அதுவே பிங்க் சிவப்பு நிறங்கள் உள்ளன. அதை உருகச் செய்யவான் அக்கினியும் தேவை. இது அருமை. இதுதான் எங்கள் ஐஸ்கிரீம். இப்போது அதை சாக்லேட்ல ஊறுவதாக. இந்ததை நான் காதலிக்கிறேன். பாப்பாவும் இதை நான் போல் விரும்புவான் என்று நம்புகிறேன். அதை பிளேட்டில் வைக்கிறோம். அப்புறம் வாயிலா பள்ளி. நான் கிட்காட் ஐஸ்கிரீம் வாசனை போடுகிறேன். ஒரு கிண்ணத்துல ஒரு ஸ்கூப். உண்மையில இன்னும் 2. அருமை. அடுத்தது சாக்லேட் முட்டை. அதை தேய்க்கலாம். அற்புதம். தொடர்பதை பார்ப்போம். மேலே சில சாக்லேட் சிறப்பிட்டு ஊற்றுகிறேன். அனைத்தையும் உரை கட்டுவதை. இதை கவனியுங்கள். ஒரு சாக்லேட் ஸ்பூன் ஹோல்டர். என் யோசனை எப்படி இருக்கு? என்னோட சிந்தனை அற்புதம் என நினைக்கிறேன். நிச்சயமாக சுவாரஸ்யமானது. குளிர். ஓ, என் ஐஸ்கிரீமை பெற நேரமாகிவிட்டது. பார்ப்போம். மிகவும் குளிர்ந்துள்ளது. எனக்கு ஐஸ்கிரீம் கொண்டு வாருங்கள். அதுக்கு சரி. அதை பாருங்கள், நான் கணிக்கிறேன். சாப்பிட தயாராக இருக்கிறேன். ஆமா, சரி. மிகவும் தீவிரமானதை முதலில் தொடங்கலாம். அது நிச்சயமாக சாக்லேட் போலவே தெரிகிறது. கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம். சரி, விடித்திருக்கிறது. இந்த ஒன்றை பற்றி என்ன? அடடா, பாப்சிகிள்ஸ். முதலாவது என்னை முயற்சிக்கிறேன். ரொம்ப சுவையானது. இரண்டாவது அதை விட சிறந்தது. அற்புதம். ஓ, இது என்ன? நான் ஐசியை குளிர்சாதன இயந்திரத்தில் இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அருமை. நான் ஒரு ஐஸ்கிரீம் கோனுக்காக அது செய்ய மாட்டேன். நான் இதை இனிமேல் செய்ய விரும்பவில்லை. வெற்றி பெறுவோர் பாட்டி. இது எனது வெற்றியை கொண்டாட என் நேரம். அனைவருக்கும் நன்றி. நன்றி. இந்த முறை நான் கிடைச்சிட ஸ்டிக்குகளுடன் இந்த சாக்லேட் ஸ்டிக்குகள் சிறந்தது. நான் ஒரு சாக்லேட் கேக்கை சாதனை செய்து முடித்து விட்டேன்.
அதை நன்றாக செய்யலாம். இப்போ கேக்கின் சுற்று கிரீமை பிழிகிறார். நன்றாக உள்ளது. ஒரு ஸ்பேடுலாவை பயன்படுத்தி அதை எல்லா இடங்களிலும் பரப்புவது. மற்றும் குக்கி சாக்லேட் கற்களுடன் ஜாக் அவர்களுக்கு மிகவும் விரும்புகிறார். அவற்றை கேக் சுற்றிலும் வைப்பேன். இவை சிறப்பாக தோற்றமளிக்கிறார்கள். இப்போ சில மல்டிசஸ் சாக்லேட் பந்துகள், அவற்றுடன் எல்லாம் சிறப்பாகவே இருக்கும். அவற்றை கேக் மேல் வைப்பது. En stylish muffins som charmos dagens. Amber sark with the carrots. இதன் மீது சில சாக்லேட்டை ஊற்றுகின்றேன். இது இன்னும் சிறந்ததாக இருக்கும். அடுத்தது சாக்லேட் குச்சியர் சாதனம். சின்ன ரொட்டிகள் சிறுக நான் போறேன். அருமையாக இருக்கிறது. அற்புதம். என்ன நினைக்கிறீர்கள் அப்பா? சூப்பர். ஆனால் என்ன செய்ய போகிறேன் என்பதையும் எனக்கு தெரியும். முதலில் ஒரு சாக்லேட் பட்டை உடைக்க வேண்டும். சில சாக்லேட் சிப்ஸ்கள் இருக்கின்றன. அவரை பாட்டிலில் வைக்கிறேன். இப்போது எனக்கு ஒரு பொர்னர் தேவை. இந்த சாக்லேட்டை உருக்கப் போகிறேன். நான் அதை செய்தேன். இருக்கிறது. அதை எங்கள் குட்டியில் நிரப்புவோம். அப்பா பாத்தீங்களா, இது ஒரு கிறிஸ்துமஸ் மரம் மாதிரியே இருக்கிறது. மேல் பக்கத்துல வண்ணமயமான ஸ்பிரிங்கிள்ஸ். அனைத்தும் முடிஞ்சு விட்டது. அழகானது. நன்றி பாட்டி. வாவ், நீங்க நிறைய சுவையான விஷயங்களை கண்டுபிடிச்சீங்க. ஒரு கிறிஸ்துமஸ் மரம் முயற்சி பண்ணுவோம். அதுவே நல்லது. ஆனால் அது ரொம்ப எளிது. வாக் சாக்லேட் மஃபின்கள். இதை எப்படி முயற்சிக்கலாம்? பாட்டி, அடுத்து போகின்றோம். இங்கே ஒரு முழு சாக்லேட் கேக் உள்ளது. அதை முயற்சி செய்மா. ஆஹா, இது மிகவும் ருசியாக இருக்கிறது. ஆனால் நான் இதற்கு சற்று களைப்படைந்திருக்கிறேன். இதையும் சாப்பிட விரும்புகிறேன். இந்த சாக்லேட் கிறிஸ்துமஸ் மரம் தான் வெற்றியாளர். ஆம், நான் வென்று விட்டேன். ஓ மை காட், அருமை. முதலில் நீ என்ன சமைக்க போகிறாய் என்பதை தேர்வு செய்வோம். அங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். அருமை. எனக்கு ஒரு கேக் செய்யுங்கள். நீங்கள் எல்லோரும் அதை கையாள முடியும். எனக்கு கொஞ்சம் பாப்கார்ன் தேவைப்படும். ஆனால் நீ என்ன கொண்டு வந்த? சாண்டா, எனக்கே தெரியவில்லை. இதை பற்றி யோசிக்க வேண்டும். நான் யோசித்தேன். எனக்கு என் குள்ளங்களின் உதவி தேவை. இங்கே இவங்க இருக்கிறாங்க. என்ன கேக்குக்காக என்னை கொண்டு வந்தீங்கள்? வாவ், இது மிகவும் சுவையான கிரீம். நன்றி. மேலும் ஸ்பான்ஸ் கேக், மேலும் வெள்ளை சாக்லேட் கூட. அதுவே எனக்கு தேவையானது. என் நம்பிக்கையான உதவியாளர்களுக்கு நன்றி. நார்த் போலில் சந்திப்போம். ஹோ ஹோ ஹோ. என்ன, நீ இது முதல் முறையாக நான் குள்ளநரிகளை பார்க்கிறேன். சரி, சமையலை தொடர்வோம். பாப்கார்ன் மற்றும் மார்ஷ்மெல்லோ பஃப்பை ஒரு கிண்ணத்தில் கலந்து விடுங்கள். ஒரே மாதிரியான கலவை கிடைக்க வேண்டும். எக்கை சேர்ப்போம். ஸ்பான் கேக்கின் மீது கிரீமை பிழிந்து பிறகு மற்றொரு ஸ்பான் கேக் அடுக்கை வைங்கள். இதை பல முறை மீண்டும் செய்ய வேண்டும். அருமை. இப்போது நாங்கள் எல்லாவற்றையும் கிரீமுடன் சமமாக்குகிறோம். வாவ், இது பச்சை கிறிஸ்துமஸ் மரமாக மாறிவிட்டது. ஆனால் நீங்கள் விவரங்களை சேர்க்க வேண்டும்.
கிரீமில் இருந்து அழகான பச்சை மலர்களை கேக்கின் முழுவதும் பிழிந்து விடுங்கள். சரியானது. இப்போது இது கிறிஸ்துமஸ் மரம் போலவே தெரிகிறது. சிவப்பு மற்றும் பச்சை ஸ்பிரிங்கிள்களை சேர்ப்போம். வாவ், இது அருமையாக இருக்கிறது. இது அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் மரம் போல தெரிகிறது. வெள்ளை சாக்லேட்ல இருந்து ஒரு நட்சத்திரத்தை நமது கிறிஸ்துமஸ் மரத்தின் மிக மேலே உருவாக்குகிறோம். மைலி, என் கேக் உனக்கு எப்படி இருக்குது? அது குளிர்ச்சியானது. சாண்டா, நீ நல்ல வேலை செய்தாய். நான் ஒரு பனி மனிதன் கேக் செய்ய முடிவு செய்தேன். பாருங்கள், நான் அதை ஏற்கனவே சேர்த்து விட்டேன். இப்போது பனி போல தேங்காய் சிப்ஸ்களை சேர்க்க போகிறேன். மூக்குக்கு பதிலாக ஒரு கேரட் கூட இருக்கும். சரி, இப்போது சாக்லேட் சாண்டாவை எடுத்துக்கொள்வோம். வாவ், இது என்னை போலவே இருக்கிறது. எல்லா பேக்கேஜிங்கையும் அகற்றிவிட்டு சாக்லேட்டை ருசிக்க வேண்டும். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. என்ன? இல்ல இல்ல இல்ல, இந்த சாக்லேட் இடத்துல நான் இருக்க விரும்பவில்லை. சாண்டா, நீ என்ன பேசுற? உனக்கு பயமா? இது உள்ளே M&M's தான். இது எனக்கு தேவையான அனைத்து விவரங்களையும் சேர்க்க உதவும். எப்படி அழகாக மாறி இருக்கிறது என்று நீயே பாரு. இப்போது சிறிய ஓரியோஸ் எடுப்போம். அவை என் பனி மனிதனின் கண்கள் ஆகும். தயார். இது மிகவும் அழகாக இருக்கிறது மைலி. நீ நல்ல வேலை செய்தாய். செஃப், நீங்கள் என்ன கண்டுபிடித்தீர்கள்? நான் அலங்காரங்களை சேர்க்க வேண்டும். ஷேக் செம்மறியாடாக உள்ளது. நாங்கள் மென்மையான மிட்டாய் மற்றும் இனிப்பு மிட்டாய் கம்பியால் ஒரு விழா உருவாக்குகிறோம். முடிந்தது. Bon appetit, Jess. வாவ், எல்லா கேக்குகளும் அருமையாக இருக்கின்றன. நான் எங்கு தொடங்க வேண்டும்? ஓ சரி, இந்த பனி மனிதன் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறான். மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ ஆம், எனக்கு இது பிடிக்கும். இந்த மூக்கு எதனால் செய்யப்பட்டது? ஓ, இது உண்மையான கேரட்டா? எனக்கு காய்கறிகள் பிடிக்காது. நான் இதை இனி சாப்பிட மாட்டேன். இப்போது இந்த இனிப்பு பரிசை முயற்சிப்போம். வாவ், அது அருமையாக இருக்கிறது. உள்ளே சாக்லேட் கேக்குகள் உள்ளன. அது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இந்த பரிசு பிடிக்கும். இது என்ன? ஓ, இது முழு கிறிஸ்துமஸ் மரம். எவ்வளவு குளிர். நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். மிகவும் சுவையா இருக்கிறது. கிறிஸ்துமஸ் மரம் நம்ப முடியாத அளவுக்கு சுவையா இருக்கிறது. நான் வெற்றியாளரை தேர்ந்தெடுத்து விட்டேன். அது சாண்டா. ஓ ஓ ஓ, நன்றி ஜெஸ். நீ எப்போதும் நல்ல குழந்தைகளின் பட்டியலில் இருந்தாய். எனக்கு வாழ்த்துக்கள். அட, இந்த முறை என்ன சமைக்க முடியும்? சரி, நான் இதை தேர்ந்தெடுத்தேன். இந்த அஞ்சல் அட்டையில் என்ன இருக்கிறது? ஓ, கோகோவா. ஓ, எனக்கு இப்போதே அது தேவை. என்னிடமும் ஒரு யோசனை இருக்கிறது. உங்களுக்கு 2 பொருட்கள் மட்டுமே தேவை. பாலை மற்றும் சாக்லேட்டை பாத்திரத்தில் கலந்து கொள்ளுங்கள். அதை சூடாக்கி கலந்து கொள்ள வேண்டும். வேலை முடிந்து ஒரு கடினமான இரவுக்கு பிறகு என் மனைவி எனக்கு இந்த பானத்தை அடிக்கடி தயாரித்து தருவாள். அதை கண்ணாடியில் ஊற்றுங்கள். இது எவ்வளவு அழகா இருக்குது பாருங்கள். நாம் கொஞ்சம் பனி கட்டிகள் சேர்க்க வேண்டும். நான் சில பனி துளிகள் செய்வேன். அதுதான். இப்போது அதை கண்ணாடியில் வைக்கிறோம். ஓ, இது மிகவும் குளிர்ந்திருக்கிறது. எனக்கு பிடிச்ச மாதிரி. ஓ மைலி, நீ என்ன கண்டுபிடிச்ச? மார்ஷ்மெல்லோஸ் மற்றும் பாக்கி குச்சிகளுக்கு நன்றி. இதிலிருந்து என்ன செய்யலாம் என்று எனக்கு ஏற்கனவே தெரியும். பனி மனிதன். இதை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. என் கோகோ தயாராக உள்ளது. சரி, எனக்கு சாக்லேட் பால் உள்ளது. அதை ஒரு கலக்கியில் ஊற்றி மால்டீசர்ஸ் மற்றும் கோகோவையும் உள்ளே சேர்க்கவும். இப்போது எல்லாவற்றையும் நன்றாக கலக்குவோம். பிளெண்டரை ஆன் செய்யலாம். இது மிகவும் சுவையான சாக்லேட் காக்டெயிலாக இருக்கும். அதை ஒரு கண்ணாடியில் ஊற்றுவோம். பிப்பிங் கிரீமுடன் அலங்கரிக்கவும். மேலும் அதையும் சேர்த்து புத்தாண்டு இனிப்பு தூவல்களுடன் தூவவும். தயார். அட, மிகவும் அழகாக இருக்கிறது. ஏய், என் பால் எங்கே போனது? எனக்கு அது தேவைப்படும். இங்கே எனக்கு ஒரு நுடலா ஜாடி இருக்கிறது. அதில் மிகவும் குறைவாகவே உள்ளது. சாக்லேட் பாலை ஜாடியின் விளிம்பு வரை ஊற்றுங்கள். பாருங்கள், நான் ஒரு நகைச்சுவையான யோசனை கண்டுபிடித்தேன். நான் கிட்கேட்டை திரில் மீது வைத்தேன். கூல். சரியா? சிறப்பு.
ஓ சுவையா இருக்கு. எனக்கு கிட்கேட் பிடிக்கும். என் காக்டெயில் தயாராகினாரு. ஜெஸ் சீக்கிரம் சொல்லு, யார் வென்றார்கள்? வாவ், இதுதான் எனக்கு தேவைப்பட்டது. இதை பரிசோதிப்போம். இதிலிருந்து தொடங்க விரும்புகிறேன். இது நுடெல்லா கொண்ட ஜாரில் கோகோவாகும். விசித்திரமாக இருக்கிறது, ஆனால் சுவை மக்காச்சோளமாக இருக்கிறது. சரி, வேறொன்றை முயற்சிப்போம். ஓ, இது மீண்டும் மார்ஷ்மெல்லோ மற்றும் கோகோவால் செய்யப்பட்ட ஒரு பனிமனிதன். அருமை, அதை நான் முயற்சிக்கிறேன். மார்ஷ்மெல்லோ ஸ்னோமேன் ருசியாக இருக்கிறது. ஓ, ஆனால் இந்த கோகோ மிகவும் குளிர்ந்தது. இல்ல, எனக்கு அது பிடிக்கவில்லை. ஓ, இது என்ன? இது மிகவும் அழகாக இருக்கிறது. நான் இதை சுவைக்கிறேன். ருசியாக இருக்கிறது. நான் செஃப் வென்றதாக முடிவு செய்தேன். ஆம், நான் வெல்வேன் என்று எனக்கு சந்தேகம் இல்லை. நன்றி ஜெஸ், நீ சிறப்பாக செய்தாய். கடைசி அஞ்சல் அட்டை மட்டுமே மீதமுள்ளது. இப்போது என்ன சமைக்க போகிறாய்? என்ன ஒரு சுவாரஸ்யம். ஓ ஆம், அதை நான் விரும்புகிறேன். நான் ஒரு கப் கேக் விரும்புகிறேன். விரைவில் தொடங்குங்கள். இது என் கையொப்ப உணவு. எல்லா பொருட்களையும் வாங்குவோம். முதலில் எனக்கு பாப் ராக்ஸ் தேவை. அவற்றை ஒரு சாஸ்பானில் கரைக்கலாம். எல்லா கிராமலும் திரவமாக மாறியதும் குச்சியை நீக்கலாம். இப்போது பலூனை ஊதுவோம். அது போதுமானது. அதை கிராமலில் மூழ்கவும். பின்னர் பந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கிராமலில் மூடப்பட வேண்டும். சாண்டா, நீ எனக்கு உதவ முடியுமா? கண்டிப்பாக, பிரச்சனை இல்லை, நான் இதுல நிபுணன். நன்றி சாண்டா. நாங்கள் பந்தை அகற்றுகிறோம். அது கிராமேல் கோலமாக மாறியது. ஒரு சாக்லேட் கப் கேக் எடுத்து மேலே கொஞ்சம் கிரீமை பிழிந்து ஒரு இனிப்பு கிறிஸ்துமஸ் மரத்தை வைத்து அதை கிராமேல் பந்தால் மூடுகிறோம். அவளை பிரச்சனைக்கு ஸ்பிரிட் ஏதோ புரியாத பொத்தாண்டு பந்து புச்ச முடிச்சிட்டஸ். ஸ்டிக் பாயிட்டு நிச்சயம் சூயா புரிகிஸ்டஸ். ஓ ஒய், இந்த கப் கேக் எங்க போகுது? எனக்கு ஒண்ணு வேணும். நீங்கள் மனசில் கொள்ள மாட்டீர்கள் என்று நம்புகிறேன் சமையல்காரர். நான் ஒரு அழகான அலங்காரத்தை உருவாக்கியுள்ளேன். கிறிஸ்துமஸ் காலத்தில் பின்புறுதவன் ஏர்ஸ் இன்டிவேட்டட் ரூடால்ஃப். we're டாட்ஸ்க்கு பொண்ணரிச்சே. வாவ், இது ஒவ்வொருமே இருக்குது சாண்டா. இந்த வாஃபிள் கோனில் ஐஸ்கிரீம் பண்ண முடியுமா தயவு பண்ணி? வாவ், நான் இது போன்றதை ஒருபோதும் பார்த்ததில்லை. இது ஐஸ்கிரீமாக மாறிவிட்டது. ஓ நன்றி, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நாங்கள் இதை ஒரு கப் கேக்கில் வைத்தோம். நாம் காதுகள், மூக்கு, கண்கள் செய்கிறோம். எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஜெஸ், முயற்சி செய்து பாரு. வாராய். ஹூரே, கப் கேக்ஸ். அவை அனைத்தும் மிகவும் வித்தியாசமானவை. நான் இதிலிருந்து தொடங்க விரும்புகிறேன். இது ஒரு கிறிஸ்துமஸ் பலூன் போல தெரிகிறது. ஓ இல்ல, என் நாக்கு கிராமலில் உறைந்து விட்டது. நான் இதை முயற்சிக்க விரும்பவில்லை. சரி, இத பற்றி என்ன? ஓ, இது ஒரு மானை போல தெரிகிறது. எதுவும் விசித்திரமில்லை, ஆனால் சுவையாக இருக்கிறது. எனக்கு இந்த சேர்க்கை பிடிக்கும். இது என்ன? ஓ, என்ன ஒரு அழகான கப் கேக் மற்றும் ஐஸ்கிரீம் மற்றும் கப் கேக் ஆகியவற்றின் சிறந்த சேர்க்கை. மிகவும் நல்லது. இதை யாராவது கண்டுபிடித்தவர் நிச்சயமாக வென்றார். இது நம்ப முடியாத அளவுக்கு சுவையாக இருக்கிறது. ஹூரே, வெற்றி எனது. அவள் என் யோசனையை விரும்பினாள். சீரமைப்பை தொடங்குவோம். உன்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். என்னிடம் குளிர்ச்சியான வண்ணமயமான இனிப்புகள் உள்ளன. புதன்கிழமை கசப்பான இனிப்புகள் உள்ளன. என்னிட் முதலில் தொடங்குவாள். நான் ஸ்கிட்டில் சுட தொடங்க விரும்புகிறேன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. இந்த நிறமிகு மிட்டாய்களை நான் விரும்புகிறேன். அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. சாப்பிடுவதை நிறுத்துவது கடினம். ஏனிட் கேக்கை அலங்கரிக்கவும். நீங்க சரி, வென்ஸ்டே. சரி, முதல் அடியுடன் தொடங்கலாம். எல்லாவற்றையும் ஸ்கிட்டில்ஸ் கொண்டு மூட விரும்புகிறேன். நன்றாகவே போகவில்லை என நினைத்தேன். நீ என்னை கிண்டலடிக்கிறாயா? ஒரு நிமிடம் காத்திரு. எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. இதை செய்வோம். எனிட், நீ என்ன செய்தாய்? ஓ எனிட், நீ புதன்கிழமையை வருத்தமடைய செய்தாய். இது நிச்சயமாக மதிப்பில்லாதது. ஆனால் இது அழகாக தான் இருக்கிறது. புதன்கிழமை என்ன செய்ய போகிறாள் என்று பார்ப்போம். முதலில் எனக்கு சில பாப் கேண்டி தேவை. அறுப்பை விட சிறந்தது. அதுதான் எனக்கு தேவை.
அற்புதம். அதை கேக்கின் மீது ஊற்றுவோம். மோசமாக இல்லை. டாக்ஸிக் வேஸ்ட் காண்டி. ஓகே. நான் இதை என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அறிவேன். என் காழியை எடுத்துக்கொண்டு மிட்டாய் ஜாரை திறக்கிறது. நீ இதற்காக பச்சாத்தாபப்படுவாய். இது மிகவும் புளிப்பு. நான் உன்னை எச்சரித்தேன். சரி, காந்தலியில் மிட்டாய் ஊற்றுகிறேன். எலும்பு கூட்டத்தின் கையை எடுத்து எல்லாவற்றையும் கலக்குகிறேன். சிறப்பு, என் மந்திரம் தயாராகிவிட்டது. அதை கேக்கின் மீது ஊற்றுகிறேன். வாவ், அது குழு. புதன்கிழமை. அருமையான யோசனை. போய் வா கெனட், நீ என்னை தொந்தரவு செய்கிறாய். இப்போது கமி பாம்புகள். ஓ, இது மிகவும் நீளமாக இருக்கிறது. எங்க செல்லமே, என்னிடம் என்ன இருக்கிறது பாரு. ஓ, என்ன ஒரு பாம்பா? அதை அப்புறப்படுத்து. ஒரு நிமிடம். இது ஒரு மாம்பழ பாம்பு. இது ருசியானது. கேக்கை அலங்கரிப்போம். நான் அதை மேலே வைக்கப் போகிறேன். ஆம், அது ஒரு மேதை யோசனை. போ, நான் இப்பொழுது என் கமீஸ் சாப்பிடுவேன். சரி, எனக்கு நிறைய வண்ணமயமான கம்மி மீதம் இருக்கிறது. நீ என்ன தெரியும்? ஒன்றை முயற்சிப்போம். இந்த அழகான இளஞ்சிவப்பு நிறத்தை பாருங்கள், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஒரு பபிள் ஊதுவேன். அப்படியே போகலாம். வாவ், அது மிக பெரியது. எனிட், நீ மிகவும் நகைச்சுவையானவள். ஓ, உனக்கு ஒரு யோசனை இருக்கிறதா? அது என்ன? எனக்கு தெரியும். நீங்கள் பபுல்கம் ஸ்பெகட்டி செய்ய விரும்புகிறீர்களா? சரிதானே? அது அற்புதமாக இருக்கும். வாங்க தொடங்கலாம். ஓ, ஏதோ ஏற்கனவே நடக்கிறது. அற்புதம். பெண்களே, நீங்கள் நன்றாக செய்துள்ளீர்கள். மேலும் ஒவ்வொருவரும் உங்கள் சொந்த பாணியில். ஆனால் அடுத்ததாக நீ என்ன செய்ய போகிறாய்? ஓ, இன்னும் பல இனிப்புகள். எனிட் கார்டன் கேண்டி மற்றும் ஜெல்லி கரடி வைத்திருக்கிறார். வென்ஸ்டே கமி கண்கள், மார்ஷ்மெலோஸ் மற்றும் சிரப். சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் தொடங்க போகிறேன். இந்த பெரிய ஜெல்லி கரடியை பாருங்கள். ஓ, ஒரு யோசனை. எனக்கு ஒரு கிண்ணம் தேவை. என் கரடியை அதில் வைக்கிறேன். அடுத்தது நமக்கு ஒரு ஹேர் ட்ரையர் தேவை. என்னிடம் எல்லாம் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஹேர் ட்ரையரை ஆன் செய்து வெப்பமான காற்றை கரடியின் மீது செலுத்துகிறேன். பை பை ஹனி. அது முழுவதும் உருகிவிட்டது. அது உண்மையில் சில வினாடிகள் தான் எடுத்தது. ஆனால் நீ இப்போது என்ன செய்கிறாய்? ஓ, எனக்கு தெரியும். நீ ஒரு இதய வடிவில் மார்மலேட் விரும்புகிறாய். ஓகே. என்கிடம் மார்ஷ்மெலோஸ் இருக்கின்றன. அதிலிருந்து தொடங்கலாம். திறக்கிறேன். அப்போ நான் ஒரு தீவிரவாதி தேவை. இவ்வளவு பயப்படாதே. நான் மார்ஷ்மெலோக்களை மட்டும் அறுக்குவேன். இது அதிக மகிழ்ச்சி அளிக்கிறது மற்றும் ஹேர் ட்ரையரை பயன்படுத்துவதை விட வேகமாக உள்ளது. நீ அதோட என்ன செய்கிறாய், வென்ஸ்டே? ஐயோ, உன் கைகள் மிகவும் அழுக்காகவும் மார்ஷ்மெல்லோக்களால் மூடப்பட்டும் இருக்கின்றன. ஓ, எனக்கு தெரியும். இது உண்மையான சிலந்தி வலை போல தெரிகிறது. அது ஒரு மேதை யோசனை. வென்ஸ்டே, நீங்க கேக் அலங்கரிப்பதில் மிகவும் திறமையானவர். நன்றாக இருக்கிறது. சரி, இங்கே என் கமி இதயங்கள். அவை எவ்வளவு அழகாக இருக்கின்றன பாருங்கள். அதை கொண்டு கேக்கை அலங்கரிப்போம்.
இருக்கிறது? அப்படியா அப்படியா அடுத்தது என்ன செய்யலாம்? கமி கண்கள் எனக்கு அது பிடிக்கும். ஜாரிலிருந்து அவற்றில் சிலவற்றை எடுத்துக்கொள்வோம். யூனிட் மீது ஒரு பயங்கரமான தந்திரத்திற்கான சிறந்த யோசனை எனக்கு வந்தது. ஓ என் கண்! என்ன புதன்? ஓ இல்ல, என்ன ஒரு கனவு. ஓ என்னை ஏமாற்றுவதை நிறுத்து வென்ஸ்டே. புதன்கிழமை உன் கிண்டல்களுடன் கவனமாக இரு. வாவ், அது கண் வடிவில் உள்ள பான்கேக் தானா? நீங்கள் எல்லாவற்றையும் பார்ப்பீர்கள். கொஞ்சம் சார், புது இரத்தம் போல இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். ஏய், யார் கத்துகிறார்கள்? என்னிட் போய்விடு, மன்னிக்கவும். உங்கள் அலங்காரங்கள் என்னை பயமுறுத்துகின்றன. சரி, எனக்கு பழ்காந்தி இருக்கிறது. அதிலிருந்து அழகான வடிவங்களை உருவாக்க வேண்டும், ஒரு அழகான மேகத்தை போல. கண்களும் புன்னகையும் கொண்டது. ஓ, அந்த கன்னங்களை பாருங்கள். நான் இதை ஏற்கனவே விரும்புகிறேன். நான் அருமையாக இருக்கிறேன். வணக்கம், உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் உனக்கு சிறந்த பொருட்களை கொண்டு வந்துள்ளேன். நான் என்ன தேர்வு செய்ய வேண்டும்? சரி, எனக்கு சிற்றுண்டிகள் தேவை. இதோ உங்கள் பணம். நன்றி. சரி சரி சரி, இப்போது எனக்கு மஞ்சள் ஸ்பிரிங்கிள்ஸ் கிடைத்து விட்டது. அதை கேக்கில் அலங்கரிக்க வேண்டும். சரியானது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நன்றாக இருக்கிறது. இதோ சில நல்ல பொருட்களும் உள்ளன. இங்கே என்ன இருக்கிறது? யார் தொடங்க போகிறார்கள்? புதன். ஆம், அவள் முடிவு செய்தாள். இது அவளது முறை. ஆம், சரி, நான் ஓரியோஸ் கொண்டு தொடங்க விரும்புகிறேன். எனக்கு இந்த பிஸ்கட்டுகள் பிடிக்கும். இது சுவையாகவும் கருப்பாகவும் இருக்கிறது. இதோ ஒரு அறுவை சிகிச்சை கத்தி. அனைத்து கிரீமையும் அகற்றுவது. நான் அதை தனி பாத்திரத்தில் வைக்கிறேன். முடிஞ்சது. என்னை பார்த்து கொண்டே இருக்காதே. நீங்கள் என்னை கவனிச்சுத்தர செய்கிறீர்கள். புதன்கிழமை நீ என்ன செய்ய போகிறாய்? ஏதேனும் யோசனைகள் இருக்கிறதா நண்பர்களே? ஓ, ஓரியோ கிரீமால் உருவாக்கப்பட்ட ஒரு மண்டையோடு வடிவம். நான் முற்றிலும் மறந்துவிட்டேன். புதன்கிழமையால் கவனம் சிதறியது. ஆனால் என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். இங்கே சில வண்ணமயமான ஸ்பிரிங்கிள்ஸ் இருக்கின்றன. அதை ஒரு ஆழமான கிண்ணத்தில் ஊற்றுகிறேன். என் கைகளை நக்குகிறேன், ஏனெனில் இது மிகவும் சுவையாக இருக்கிறது மற்றும் ஸ்பிரிங்கிள்ஸ் அதில் ஒட்ட வேண்டும். இப்போ அதை பாருங்கள். என் கேக் பகுதியின் மீது நிறைய ஸ்பிரிங்கிள்ஸ் இருக்கின்றன. வாவ், அது ஒரு சிறந்த லைஃப் ஹேக். என்னெட் அடுத்தது என்ன செய்ய போகிறாய்? ஓ, லெகோமேன் பில்டர்ஸ், எவ்வளவு குளிர். என்னிட் முழு செயல்முறையையும் கட்டுப்படுத்துகிறார். அது குளிர்ச்சியாக வந்தது. நீங்கள் அதை செய்ய முடியுமா? நன்றி நண்பர்களே, நீங்கள் எனக்கு மிகவும் உதவினீர்கள். சரி, எல்லாம் தயார். ஓ, காத்திருங்கள், சில கூர்மையான குச்சிகள் உள்ளன. நான் ஏதாவது செய்ய வேண்டும். ஒருவேளை அவற்றை சாப்பிடலாமா? கெட். நான் அதை என் கேக்கை அலங்கரிக்கவும் பயன்படுத்துவேன். சரியாக இருக்குது. இது ரொம்ப அழகா வந்துள்ளது. சரி, இங்கே என் மண்டைகள். அவை தயாராக உள்ளன. அவற்றை கேக்கில் வைக்கிறேன். என்னிட், என்ன இல்லாம இந்த கேக்கை சாப்பிட நினைக்க கூடாது. நான் முடிக்கிற வரை காத்திரு. அடுத்தது ஒரு பாப் 8. சிறிது ஸ்பிரிங்கிள்ஸ் வாங்குவோம். அதை அச்சில் ஊற்றுகிறேன். பாப் 8 அச்சில். இப்போது சில கருப்பு நுடல்லா. அதை அச்சில் ஊற்றுகிறேன். இதையெல்லாம் என்னால் எதனால் உறைய வைக்கலாம்?
ஒரு யோசனை. மின்ட் மென்டோஸ் எனக்கு உதவும். அது உனக்கு எப்படி உதவும்? வென்ஸ்டே, ஓ, நீ முழு பாக்கெட்டையும் சாப்பிடுகிறாயா? மற்றும் பப்ளிகம். ஓ, நான் புரிந்து கொண்டேன். ஒரு குளிர்ந்த மூச்சு. அது உண்மையிலேயே ஒரு மேதை யோசனை. இத பாருங்கள். எனக்கு இது பிடிக்கும். நான் முடித்து விட்டேன். இது மிகவும் குளிர்ச்சியாக வந்துள்ளது. அதை முயற்சி செய்யலாம். எனக்கு மிகவும் பசிக்கிறது. நீ தயாரா? புதன்கிழமை முதல் அடுக்கு மூலம் தொடங்கலாம். வாவ், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. மேலும் மேல் பக்கத்தில் பபிள் கம் இருக்கிறது. நான் ஒரு பபிள் ஊத முடியும். வாவ், இப்போது எல்லாம் வானவில் நிறமாக உள்ளது. அதை என்னிடமிருந்து அகற்றுங்கள். என் கேக் ரொம்ப சுவையாக இருக்கிறது. அதை ஒரு முறை சுவைத்து பார்ப்போம். எவ்வளவு புளிப்பு, ஆனால் ருசியாக இருக்கிறது. நீங்கள் அனைவரும் சிறப்பாக செய்தீர்கள். புதன்கிழமை என்ன நடக்கிறது? எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் அவளுக்கு உதவுவேன். ஒரே ஒரு வாளி போதுமா? நன்றி எனட். நீங்கள் என்னை உண்மையிலேயே காப்பாற்றினீர்கள். See, den often work in the Grauman Weinerzo. Nice. Keeper, this are rear with Kiefer to tell. என்னிடம் கமி கண்கள் இருக்கின்றன. இது அற்புதம். எவ்வளவு அழகான இதயம். இதை பரிசோதிப்போம். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மிகவும் சுவையாக இருக்கிறது. என் மேகத்தை பாருங்கள். நண்பர்களே, நீங்கள் நிச்சயமாக பசித்திருந்தீர்கள். ஏனெனில் கேக் இல்லாமல் போய்விட்டது. நீங்கள் நிறைந்து விட்டீர்களா? சரி, அதுவே சவாலின் முடிவு. என்ன இது? சிவப்பு மிளகாயா? ஓ, எவ்வளவு தீய புண்ணாக்குகள். என்னவோ என்னுடையது என்னாகிறது? அப்பா, என்ன ஒரு பெரிய மலை! பயங்கரமான முதல் யாரோ ஒருவர் மிகவும் பலவீனமானவர். மேரி முதல். சரி, நல்லா இருக்குது. போகலாம். அதை அவள் எப்படி சாப்பிடுகிறாள்? நன்றாக இருக்கிறது. நான் அதை செய்தேன். ஓ, எவ்வளவு சூடாக இருக்கிறது. நான் வெடிக்க போகிறேன். நான் கூட ஒரு அதை குளிர்விக்க என்னிடத்தில் ஏதோ உள்ளது. மிகவும் நன்றி. நன்றி. என்னுடையது வரவேற்கிறேன். மியா, உன் வரி. ஓஹோ ஓஹோ ஓ, என்னால் இந்த சிவப்பு மிளகாய்களை வெறுக்கிறேன். அல்லது நன்றி. பாவம் மியா, அவள் எப்படியும் சில மிளகாய் சாப்பிடப்பட்டு விட்டது. போவது போகலாம். இன்னும் கொஞ்சம் இருக்கும். புதிய மிளகாய் எங்கே இருந்து வந்தது? என்ன பிளான் வேலை செய்கிறது? மியா அது சாப்பிடுவது தெரியாமல் இருக்கும். சரி, என் பழி கொடூரமானதும் வான்மழையாகவும் இருக்கும். அவளோடி மைக்குக்காக இப்பொழுது என்ன? நீங்கள் பெற்றது உங்களுக்கு பியாருந்தியது. மேர், நீ ஒரு நீராவி ரயிலிலே போலத்தான் இருக்கிறேன். கனைந்து கொண்டிருந்த தீயை நான் தாங்க முடியவில்லை. நான் வெடிக்கிறேன். நாம் அதிகாரத்தை காப்பாற்ற வேண்டும். நிலைமை கட்டுப்பாட்டுக்கு வெளியே இருக்கிறது. சரி, என்னிடம் தீ அனுப்பி பொருள் உள்ளது. ஓ, காயமாகிறது. சமயமாகிறது ஆறுவதற்கு. நன்றி. நாம் காப்பாற்றப்பட்டு விட்டோம் போல. என்ன விஷயம்? என்னை வரவேற்றதுக்கு நன்றி. நீங்க தான் பரிசுகள் கொடுக்கும் புது வருட பண்டிகை யாத்திரை போல இருக்கிறீங்க. பரவாயில்ல. இப்போ திருப்பம் உன்னுடையது மைக். தான் சாய்த்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். அப்படி இல்லை, அதை தவிர்க்க முடியாது. சரி, ஆரம்பிக்கலாம். போ, எவ்வளவு துர்நாற்றம். வணக்கம். அட, அவன் இதை எல்லாவற்றையும் உணவானா? எப்படி?
பாவம் பாவம் மைக். ஒன்றே ஒரு சரி. கல் தான். ஐயோ, நான் தாங்கள் எரிகிறேன். விட்டுவிட்டோம். நான் வெடிக்கப் போகிறேன். நான் எனக்கு கடன் தேவை. அருமை, இது வேலை செய்தது. நான் விண்வெளியில் உள்ளேன். மைக் எங்கே? எனக்கு ஒரு ஒளிவீழ் கண்ணாடி உள்ளது. சரி, நானும் முயற்சித்து பார்க்கிறேன். வாவ், நான் பூஜ்ய ஈர்ப்பில் இருக்கிறேன். என்னிடம் இருக்கும் அழகான சபா சப்ஸ் பாருங்க. என்னிடம் எவ்வளவு குளிர்ச்சியான சூப்புகள் இருக்கின்றன. ஹலோ, ஆறுமரியிடம் என்ன இருக்கு? என்னிடம் ஒரு மலை போல குளிர்ச்சியானவை உள்ளன. மாயா, வாங்க துவங்குங்கள். ஆமாம், எனக்கு ஒரே ஒன்றுதான் உண்டு. சுபா சப்ஸ். நான் இருப்பேன். வேகமா இருக்கிறான். ஏய், வாங்க திறந்து கொள்ளுங்கள். வாங்க திறந்திடு. ஐயோ, ஆமா. சாக்லேட் எங்க? அப்படியா? முடிவானது. குச்சி இல்லாமல் சாப்பிட நேரம் வந்துருச்சு. இது இன்னும் நல்லதுதான். சரி, எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஸ்ட்ராபெர்ரி சிப்பா சிப்ஸ் எனது பிரியமானது. கூல். வா மைக், உன் சிப்பா சிப்பை சாப்பிடு. பார்மியா, என்னிடம் இருக்கும் அற்புதமான சூப்ஸ். இதன் பிளாஸ்டிக்கை அகற்றி விடலாம். ஆமா அவளே, இப்போ எனக்கு ஒரு சுத்தி வேணும். அருமை. இது மிக செம்மாய் இருக்கிறது. ஹே, ஜாக்கிரதையாக இருந்துக்கோ மைக். அருமை. இப்போது எனக்கு கிடைத்து விட்டது ஒரு சுவையான சுப்பா சப்ஸ் சர்க்கரை துண்டு. இதற்கான பாத்திரம் இதோ. எல்லா துண்டுகளையும் பாத்திரத்தில் சேர்க்கலாம். இது போல. இப்போது நாம் சூப்பா சூப்ஸை துளிக்குள் இழுத்து விடுகிறோம். அப்படித்தான், ருசியானது ரெடி ஆகிவிட்டது. அப்படி ஒரு சுவைதான் இதற்கு. எவ்வளவு ருசிகரம். இப்போது பாட்டம் முக்கியமான ஒண்ணு. ஆமாம், இந்த சுவையான மேல் கலவை அதிசயமானது. மேரி, ஷாரடே and லைப்பர்சிலான்ஸ் இல்லைன்னா உணவுகளை கண்டுகொள். ஒரு யோசனை. மேரி, தவறான நாளை காற்றெடுக்கும் என்று நினைக்கிறாயா? ஓப்ஸ், விலையின் நோக்கி போவது தொடங்குவோம். அது எவ்வளவு அதிசயமாக இருக்கிறது. சரி, அவற்றையெல்லாம் சாப்பிட நேரம் வந்துடுச்சு. எவ்வளவு ருசியானது இது. அதிசயம். இன்னும் 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 சுபா சப்ஸ். ஓ, விளம்பரத்தில் நீங்கள் எங்களுடன் அமைதியாக இருக்கிறீர்கள். மேரி, சப்னமாடி, தயவு செய்து சப்னமாடி. இல்லை, காத்துரு. என்ன? என் வாயில் முடியல. நீ சிக்கிட்டேன். தயவு செய்து எனக்கு உதவுங்க. சரி, ஆமா, நான் நினைக்கிறேன். என்ன செய்வோம்? மிதவை உதவணும். வழியில் முயற்சிப்போம். நான் வேலை செய்தது. நான் என் தாடையை மீண்டும் வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறே. சில்வர், எல்லாம் சரியாக இருக்கிறது என்று தோன்றுகிறது. நாங்கள் அவளை காப்பாற்றினோம். எனக்கு ஒரு பறவை கொடு. என்னை மன்னிக்கவும். எனக்கு சில மக்காச்சோள தானியங்கள் உள்ளன. என்ன பண்ண வேண்டும் எனக்கு தெரியல. ஆச்சரியமா இருக்கு. எவ்வளவு என்ன செய்ய காவலர்கள். வாங்க மியா, சாப்பிடு. இது ரொம்ப கஷ்டம். எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. என்னிட்ட என்ன இருக்கிறது பாருங்கள். இந்த இரும்பு கலன் உதவியுடன் நான் அழகான பாப்கார்ன் செய்ய முடியும். நாம கொஞ்ச நேரம் காத்திருக்க வேண்டும். நீங்க செத்து விடலாம். நீங்க போகிறீங்க. ஆம், இது கொஞ்சம் நீளமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அது வேலை செய்தது. சேனைகளே, உண்மையான பட்டாணி வெறித்தி. அது மிகவும் குறைவாக இருப்பது வருத்தமளிக்கின்றது. மைக், இப்போது உங்கள் முறை. சரி, நான் என்ன சிந்திக்கலாம்?
என்னிடம் இரும்பு இருக்கு. சுவையான பக்ஸ் கார்ன பதம் போட நேரமாச்சு. என்ன மாஸ்டராய் நான் இதை சிந்திச்சேன். வாவ், எப்படி கூல் செய்ய விரும்பவில்லை. என்னோட மியாவை போல பெருமளவில் பாப்கார்ன் உள்ளது. இந்த எரிக்கையை உடனே குளிர்விக்க வேண்டும். எவ்வளவு தோல்வி அடைந்தவன் தான் நீ, மைக். சரி, இது உன் தருணம், மேரி. ஓ, எனக்கு ஒரு யோசனை உள்ளது. அவள் என்ன செய்ய போகிறாள் என்று ஆச்சரியம் செய்கிறேன். அதைத்தான் நான் வச்சிருக்கிறேன், ஒரு சிறிய போப்பகார்ன் இயந்திரம். மகிழ்ச்சிகரமானது. மீதமுள்ள பகுதி என் கையை உயர்த்தி உணவு சாப்பிட வேண்டும். மிகவும் குளிர்ந்துள்ளது. எனக்கு மேலும் மேலும் பாப்கார்ன் வேண்டும். மேலும் பாப்கார்ன், பாப்கார்ன். ஓ, அங்கு முழு கடல். அச்சா, எஞ்சியிருப்பதையெல்லாம் நான் நிரப்பிக் கொள்கிறேன். நன்றி. என்ன நடக்கிறது? இது பூப்கார்ன் மழையா? ஓ, ஐயோ. எனக்கு நினைக்கிறது இது சாப்பிடுவதற்கான நேரம். எவ்வளவு அழகான கூடை. ஓ மைக், நீ திரும்பி வந்தாய். மிகவும் சிறியது. நான் உங்களை தேவையான அளவு நகைக்க செய்வேன். வாவ், எனக்கு ஒரு பெரும் துடுப்பம் உள்ளது. எனக்கு சிறகுகள் பிடிக்கும். நான் பார்க்கிறேன் மைக், உன் கோழி மியூசிக்கே சாப்பிடு. எவ்வளவு மனமோ. ஓ அவ்வா. சரி, நான் இந்த கோழி காலில் நல்லா துவர்றேன். சரி, நான் இதை சாப்பிட ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஓ இல்லை, நான் மூச்சு திணறுகிறேன் என்று நினைக்கிறேன். இல்லை, நான் யோசிக்கிறேன். ஐயோ, நீ மிகப்பெரிய தோல்வி. நீ என்னை சிரிக்க வைத்தாய் மைக். நீ என்ன செய்கிறாய்? இல்லை, பாதிக்காதே. சரி, சரி, இப்போது என் முறை. இந்த கோழி எவ்வளவு ருசியாக இருக்கிறது. மிகவும் நல்லது, மிகவும் குறுமுறுப்பானது. இதை மிகவும் விரும்புகிறேன். எவ்வளவு கவர்ச்சியானவள் அவள். இந்த கோழியை அவள் போல அத்திக்கு இருந்து சாப்பிடு. நான் உன்னை திருடுறேன். நான் கண்டிப்பா கவனிக்க மாட்டேன். என்ன? கடைசி துண்டு எங்கே? மைக், அதை திருப்பிக் கொடு. இருந்தது பேயாகிறது. உன் தலைக்கு புடவை அணிய விருப்பம். மேரி, எவ்வளவு கொடூரமாயிருக்கிறாய். நீங்கள் செய்யலாம். இங்கே. சரி, இதுவே ஆகிறது. இப்போது கடைசியாக என்னுடைய பேரா? இவ்வளவு ருசிகரமா? இது மிகவும் நன்றாக இருக்கிறது. மேரி, நீ சொன்னது சரி. நான் நின்று கொள்ள முடியவில்லை. இங்கே ஒரு துண்டு எடுத்து வைக்கிறேன். ஹே, என்ன செய்து கொண்டிருக்கிறாய் மைக்? மியா, நான் அவளை ஒரு சிறகினால் கட்டுப்படுத்தலாம். மியா, இதோ உன்னிடம் சூப்பராக கோழி இறைச்சியிலிருந்து படையெடுத்தது. அருமை மேரி. ஓ, அது நான் கூட இன்னொரு கூட. எவ்வளவு நல்லது. நான் தன்னை பிரிக்க முடியல. மிக சிறந்தது. சரி, நான் திரும்பிக்ஸ் எனக்கு கோழி கிடைத்துவிட்டது. நான் நல்லபடியாக இருக்கிறேன். நான் அப்படித்தான் இருக்கிறேன். என்ன? என் கூடை காலியாக ஏன் உள்ளது? இது நீதான். எனக்கு தெரியும். நீ என் கோழியை கண்டாய். அம்மா, க்ஷமிக்கவும். அது ரொம்ப ருசியானது. நாங்கள் ஐடியா இருக்க முடியல. வேண்டாம். உங்கள் முன் பல